நான் காரணமல்ல, நான் மட்டும் காரணமல்ல. இது ரெண்டும் வேறு வேறு அர்த்தங்கள். இப்போ நான் காரணமல்ல என்று சொன்னால் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அதை செய்யவில்லை, அதுதான் அதில் மீனிங். நான் மட்டும் காரணமில்லை என்று சொல்ல வந்தால் இதற்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஆனால் இதற்கு நான் மட்டும் இண்டிவிஜுவலாக நான் பொறுப்பேற்க முடியாது. இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற மாதிரி தான் அது வரும். அதுதான் அதில் பொருள். அவர் சொல்ல வந்த அர்த்தமும் அதுதான். இந்த அசம்பாவிதத்திற்கு அனைவரும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டும். தனியாக விஜய் மட்டும்தான் காரணம். விஜய்க்கும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்த விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது உண்மை. அதே மாதிரி அந்த கூட்டத்துக்குரிய பாதுகாப்பு அது வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கும் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த பொதுமக்களுக்கும் இருக்குது, அதை தவிர ஊடகங்களுக்கும் இருக்குது. இதைத்தான் அஜித்குமார் அந்த பேட்டியில் தெளிவாக சொல்ல வந்தார். குறிப்பாக அந்த கரூர் சம்பவம், அந்த கூட்டத்தில் 2 விதமான மக்கள் இருந்தவங்க, அது தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். ஒன்று விஜய் கட்சி, அதாவது தாவேகாவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அல்லது அவருடைய ரசிகர்கள், இது ஒரு செட். இன்னொரு செட் விஜயை பார்க்க வந்த பொதுமக்கள். அவர்கள் கட்சி தொண்டர்களும் இல்லை, கட்சி நிர்வாகிகளும் இல்லை, அவர்கள் நாளைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்றதும் நிச்சயம் இல்லை. அவர்கள் விஜயை பார்க்க வந்த பொதுமக்கள். குறிப்பாக இதில் இறந்ததிலேயும் பெரும்பாலானாக்கள் விஜயை பார்க்க வந்த பொதுமக்கள் தான். ஸோ இந்த 2 விதமான கூட்டம் அந்த கூட்டத்தில் இருந்திருக்குது. 2 செட் ஆஃப் மக்கள் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவர்கள் 2 பேருக்கும் அந்த பொறுப்பும் இருக்குது. பொதுமக்களுக்கும் இருக்குது, தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் இருக்குது, விஜய்க்கு இருக்குது, இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த தாவேகாவினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்குது, அரசாங்கத்துக்கும் இருக்குது, மீடியாவுக்கும் இருக்குது. என்னென்று அவர் மீடியாவையும் தெளிவாக சொல்கிறார். அதாவது மீடியா தான் இந்த ஹைப்பை ஏற்றுறதுல மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. குறிப்பாக ஒரு ஆக்டர் இந்த படம் ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு வசூல் ஆகிட்டுது, ஸோ இன்னொரு ஆக்டர் இதுக்கு கீழே இருக்குன்னு சொல்லும்போது குறிப்பாக அந்த மற்ற ரசிகர்கள் என்ன செய்வாங்க, ஸோ என்னுடைய தலைவர் அல்லது என்னுடைய நடிகருடைய படத்துக்கு அடுத்த படம் அதிக வசூல் எடுக்கணும் என்று சொல்லித்தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வார பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று நேரடியாகவே அவர் சாட்டையில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அஜித்குமாரை தவிர வேறு எந்த நடிகராலையும், குறிப்பாக அஜித்குமார் இப்போ இருக்கிறது லெவல்ண்டா ஒரு பீக்கில் ஒரு டாப்பில் இருக்கிறார். ரஜினி கமல் என்று வரும்போது அடுத்த வரிசை விஜய் அஜித் என்று தான் வரும். இப்பொழுது ரஜினியும் கமலும் கிட்டத்தட்ட என்ன சொல்ல, அவர்கள் ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ், அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி தான். அடுத்த விஜயும் இப்போ இல்லை, இப்போ நம்ம டாப் பண்ணால் இப்போ அஜித் மட்டும்தான். ஸோ அஜித் அப்படி இருக்கிற ஒரு நடிகர்